morning students. Today we have learned example 11 to example 14. Okay, already you have learned profit loss. Profit formula, profit means selling price increases means profit, cost price increases means loss. Okay va, selling price increases இருந்துச்சுன்னா அது ப்ராஃபிட்னா லாபமாக இருக்கும். அதே நேரம் காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருந்தது அப்படின்னா லாஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே? செல்லிங் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வாங்குகிற விலை, செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது விற்கக்கூடிய விலை. செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா, காஸ்ட் ப்ரைஸுங்கிறது வாங்கக்கூடிய விலை, செல்லிங் ப்ரைஸுங்கிறது விற்கக்கூடிய விலை. டிஸ்கவுண்ட் ஆல்ரெடி படிச்சுருக்கோம். டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா எனது மொத்த விலை, ஓகேவா, மொத்த விலை மைனஸ் வாங்கும் விலை. Look at this table. Example 11. Complete the following table. First one, given cost price is equal to 110 rupees, market price is equal to 130 rupees, discount 5 rupees. ஸோ நம்ம இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஃபார்முலா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும், அப்படி தானே? டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கொடுத்தாச்சு, டிஸ்கவுண்ட்டு கொடுத்தாச்சு. ஸோ ஆப்போசிட் சைடு செல்லிங் ப்ரைஸ் போச்சு அப்படின்னா ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸ் 130, 130ல் 5 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸோட காஸ்ட் கிடச்சிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நமக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் given market price is equal to 130, discount is equal to 5 rupees. Discount 5 rupees. To find discount is equal to market price minus selling price. Discount rupees 5 is equal to market price 130 minus selling price. ஸோ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் பாசிட்டிவில் வரணும், ஆப்போசிட் சைடு வரும்போது பாசிட்டிவ். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 130 மைனஸ் 5. So 130 subtracted of 5, 125. Therefore, selling price is equal to 125. Second one, profit or loss. Selling price 125, cost price is equal to 110. Selling price also increases. Selling price increases இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்னது? profit. Profit is equal to selling price minus cost price. Selling price 125 minus 110. Subtract பண்ணா rupees 15. Therefore, profit is equal to rupees 15. Okay, second one, given cost price is equal to 110 rupees, market price is equal to 130 rupees. Market price, same method. Market price is equal to 130 rupees. Discount is equal to 20. So first என்னது? செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸ் 130, டிஸ்கவுண்ட்டு 20. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 110 rupees. ஸோ செல்லிங் ப்ரைஸும் 110 rupees, காஸ்ட் ப்ரைஸ் ஆல்சோ 110 rupees. There is no profit, no loss. No profit, no loss. நமக்கு ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை, அப்படியே வாங்கியிருக்கோம், அப்படியே விற்றுருக்கோம். ஓகேவா? தேர்ட் ஒன், given market price is equal to 130 rupees, discount is equal to 15 rupees. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ப்ராஃபிட் கொடுத்தாச்சு. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு rupees 30. ஸோ நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு. ஸோ செல்லிங் ப்ரைஸு டிஸ்கவுண்ட் அண்டு மார்க்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சணும். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸ் 130 மைனஸ் டிஸ்கவுண்ட்டு 15 rupees.
So 115 rupees. Selling price is equal to 150 rupees. Okay, next selling price find out பண்ணியாச்சு. Second one என்ன கண்டுபிடிக்கணும்? Cost price. Cost price means profit is equal to selling price minus cost price. Cost price நமக்கு தெரியாது. Profit எவ்வளவு? 30 rupees. Selling price opposite. இப்போ cost price பேச்சுனா cost price is equal to selling price minus profit. Selling price value 115 minus 30. 115 subtracted of 30. 5. 11 subtracted of 3. 8. So cost price is equal to rupees 85. Selling price is equal to rupees 150. Okay, fourth one, given marked price. Okay, discount நமக்கு கொடுக்கல, loss கொடுத்தாச்சு. marked price is equal to rupees 130 rupees. loss is equal to 25 rupees. நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல, செல்லிங் ப்ரைஸ் கொடுக்கல, டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கல. டிஸ்கவுண்ட் நில் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இப்போ கிவன் டிஸ்கவுண்ட் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கிவிங் ஃபார் டு ஃபைண்ட் தி செல்லிங் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட்டும் மார்க்கெட் ப்ரைஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லையா, நெக்ஸ்ட் ஒன் ப்ராஃபிட்டும் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தா செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண. இங்கே காஸ்ட் ப்ரைஸும் கொடுக்கல, செல்லிங் ப்ரைஸும் கொடுக்கல. ஒன்லி கிவன் ஃபார் மார்க்கெட் ப்ரைஸ் அண்டு லாஸ். ஸோ எப்படி மார்க்கெட் ப்ரைஸும் லாஸும் மட்டும்தான் கொடுத்துருக்கா, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? market price 130, loss rupees 25. selling price market price minus discount இல்லை அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ஜீரோவா. ஸோ therefore selling price also market price same value. the selling price equal to 130 rupees. selling price equal to 130 rupees. இப்போ loss is equal to cost price minus selling price. loss value 25. cost price is equal to cost price minus selling price 130. 130 opposite side போகும்போது plus 130 is equal to cost price. cost price is equal to rupees 155. மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு, லாஸ் கொடுத்தாச்சு. நமக்கு டிஸ்கவுண்ட் நில் அப்படின்னா ஜீரோ, டிஸ்கவுண்ட் எதுவுமே இல்லை. இப்போ ஜீரோவாக இருந்ததுன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆல்சோ சேம், ஆல்சோ செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே வேல்யூ தான் என்னது செல்லிங் ப்ரைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் சேம் ப்ரொசீஜர். மார்க்கெட் ப்ரைஸ் 125, டிஸ்கவுண்ட்டு ஜீரோ, ப்ராஃபிட் ஜீரோ, லாஸ் ஆல்சோ ஜீரோ. இப்போ எப்படி செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் ஜீரோ மீன்ஸ் 125 மைனஸ் ஜீரோ, therefore 125. காஸ்ட் ப்ரைஸ் நோ ப்ராஃபிட் நோ லாஸ், ப்ராஃபிட்டும் இல்லை நமக்கு, லாஸும் இல்லை. அப்போ therefore காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் 125 rupees மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆல்சோ 125. ஓகே, லாஸ்ட் சிக்ஸ்த் ஒன், given selling price is equal to rupees 350, discount is equal to 50, profit is equal to rupees 100. இப்போ என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸு, மார்க்கெட் டிஸ்கவுண்ட் ஃபார்முலா, டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆப்போசிட் சைட் போகும்போது ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் வேல்யூ 50, செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ 350. therefore மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 400. ஃபர்ஸ்ட் ஒன்னை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன், ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு selling price minus cost price. selling price value 350, profit is equal to 100 minus cost price. minus cost price opposite side போகும்போது plus cost price 350 plus 100 opposite sides going on minus 100. so 350 minus of 100
250. Therefore, cost price is equal to rupees 250. Okay. Do you understand for this table? Any doubt you ask me. Next, example 12. Bharathan offers his customers a discount of rupees 50 on each search and still makes a profit of rupees 100 per search. What is the actual cost price of this search that is marked at rupees 800? என்ன கொடுத்துருக்காங்கன்னா பரதன் வந்து ஆஃபரில் ஷர்ட் வாங்குகிறேன். ஓகேவா? ஈச் ஷர்ட்னா ஒரு ஷர்ட்டுக்கு வந்து rupees 50 டிஸ்கவுண்ட் என்ன rupees 50. ஓகேவா? அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா rupees 100 இப்போ ஷர்ட்டுக்கு rupees 100 வந்து அவனுக்கு ப்ராஃபிட். மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு எவ்வளவு, அதனுடைய காஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 800 அதில் 50 rupees, ஒவ்வொரு ஷர்ட்டுக்கும் 50 rupees வந்து அவனுக்கு டிஸ்கவுண்ட். அப்போ டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 50 rupees, ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு 100 rupees. ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸோட ரேட்டு rupees 800. ஸோ அப்போ அவன் எவ்வளோக்கு வாங்கினான் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? இவங்க செல்லிங் ப்ரைஸ்னால் எவ்வளோக்கு விற்பனை, மார்க்கெட் அதனுடைய அந்த ஷர்ட்டோட ரேட்டு 800. ஓகேவா? டிஸ்கவுண்ட் அவனுக்கு 50 rupees வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவன் வந்து எவ்வளோ அந்த ஒரு ஷர்ட் வந்து எவ்வளோ ரூபீஸ்க்கு வாங்கினா அவனுக்கு ப்ராஃபிட் 100 rupees. ஓகேவா? அப்போ டிஸ்கவுண்ட்டும் கொடுத்தாச்சு, மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. இதுலேருந்து செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட்டு 50, மார்க்கெட் ப்ரைஸ் 800 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். மைனஸ் ஆப்போசிட் சைடு வரும்போது 800 minus 50. So therefore selling price equal to subtract பண்ணா rupees 750 rupees. ஓகேவா? இப்போ இவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, 100 rupees ப்ராஃபிட்டாக இருக்குதுன்னா அப்போ அவன் வாங்கினது 750, எவ்வளோக்கு விற்றுருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? விற்றது 750, செல்லிங் ப்ரைஸ் மீன்ஸ் விற்றது வந்து 700. அப்போ அந்த ஷர்ட் எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க அந்த கடை. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் 100 rupees, செல்லிங் ப்ரைஸு 750 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆப்போசிட் சைடு போகும்போது ப்ளஸ்ஸு 750 மைனஸ் 100. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 650. ஸோ மொத்த கடை அந்த ஒரு ஷர்ட்டோட காஸ்ட்டு 800. ஓகேவா? ஸோ அவன் வாங்கினது 650க்கு எவ்வளோக்கு விற்றுருக்கோம் அப்படின்னா 750க்கு. அப்போ 100 rupees வந்து அவனுக்கு ப்ராஃபிட்டு. டிஸ்கவுண்ட் எவ்வளவு 50 rupees. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 750, காஸ்ட் ப்ரைஸ் 650. நெக்ஸ்ட்டு Raghu buys a chair for rupees 3000. He wants to sell it at a profit of rupees 500 after making a discount of rupees 300. What is the market price of the chair? அந்த சேரோட மார்க்கெட் ப்ரைஸ் மொத்த விலை என்னன்னு தெரியாது. ஓகேவா? ஸோ ஆனால் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் ரகு 3000க்கு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் அவனுக்கு அது எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா 500 rupees ப்ராஃபிட். தேர்ஃபோர் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 3000, ப்ராஃபிட் கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணோம். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 3000, ப்ராஃபிட் 500, டிஸ்கவுண்ட்டு 300. ஸோ அப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸு தெரியாது. செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸு தெரியாது, காஸ்ட் ப்ரைஸு 3000, ப்ராஃபிட் ஈச் சேருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் 500 rupees. ஸோ ஆப்போசிட் சைடு வரும்போது 500 + 3000 is equal to selling price. So selling price is equal to 3500. Discount எவ்வளவு 300 rupees.
ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாம டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் 300, மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் 3500. 3500 ஆப்போசிட் சைடு வரும்போது எவ்வளவு? 3500 ப்ளஸ் 300 is equal to marked price. இப்போ marked price 3500 plus 300ங்கிறப்ப எவ்வளவு? 3800. Therefore marked price is equal to 3800 rupees. ஸோ அந்த சேரோட ஒரிஜினல் ரேட்டு 3500. அதுக்கு வந்து எவ்வளவு? ப்ராஃபிட் வந்து 500 rupees. டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 300 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் எவ்வளவா கிடச்சிருக்கு? 500 rupees கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அவன் அந்த சேர் 3800 rupees அதனுடைய மார்க்கெட்டு விலை. ஆனால் செல்லிங் ப்ரைஸு அவன் விற்றது 3500க்கு, வாங்கினது எவ்வளவு? 3000க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு மணி பைஸ் எ கிஃப்ட் ஆர்டிக்கிள் ஃபார் ₹1500. பைஸு பை வாங்கினது அப்படின்னா பைஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ். கிவன் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1500. He wants to sell it at a profit of ₹150. ப்ராஃபிட் எவ்வளோ? ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் 1500. நெக்ஸ்ட்டு செல் இட் அட் a ப்ராஃபிட். எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு? 150 ஆன் சேல்ஸ். அண்ட் he marks at 1800. மார்க்ஸ் at அப்படின்னா மார்க்டு ப்ரைஸு 1800. அந்த கிஃப்டோடைய மொத்த விலை 1800. அதை அவன் எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்? 1500க்கு வாங்கியிருக்கேன். ஸோ எவ்வளோ விற்றா நமக்கு தெரியாதா? நான் 150 rupees அவனுக்கு ப்ராஃபிட். வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் தட் வில் கிவ் டு இஸ் கஸ்டமர்ஸ்? எவ்வளோ ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு இருக்கா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட், மார்க்கெட் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் அனதர் ஒன் செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தேவை. ஸோ செல்லிங் ப்ரைஸ் எதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ப்ராஃபிட் அண்ட் காஸ்ட் ப்ரைஸா? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தெரியும். அப்போ ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ப்ராஃபிட் எவ்வளவு? 150. Cost price 1500 is equal to selling price. So therefore selling price is equal to 1500 150 add பண்ணா 0 5 6 1. So selling price is equal to 1650. Market price 1800. ஓகேவா? அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு? இப்போ டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸு 1800 மைனஸ் ஆஃப் 1650. பேரோ வாங்கினா 10 7. 10 சப்ராக்டட் ஆஃப் 5 5. 7 சப்ராக்டட் ஆஃப் 6 1. ஸோ டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 150 rupees. Do you understand? Given நமக்கு sold அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். லிசன்மா, பைஸு பாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னது? காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? கிவன் சோல்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மார்க்ஸு இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணாலே மார்க்டு ப்ரைஸ். டிஸ்கவுண்ட்னா டிஸ்கவுண்ட் என்னன்னு கொடுத்துருவாங்க. ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் என்ன. ஸோ அப்போ பைஸ் வாங்கினது காஸ்ட் ப்ரைஸு, சோல்டுனா விற்கிறது என்னது? செல்லிங் ப்ரைஸ். இந்த பேசிக் தெரிஞ்சது அப்படின்னா டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். டிஸ்கவுண்ட் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் டு கெட் செல்லிங் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட்டு ஓகேவா? எதுலேருந்து டிஸ்கவுண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எந்த இதுலேருந்து செல்லிங் ப்ரைஸை நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம்? டிஸ்கவுண்ட்னாலே நமக்கு தெரியும் மார்க்கெட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து தான் செல்லிங் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ தட் ஃபார் மார்க்கெட் ப்ரைஸ். ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஆல்வேஸ் இன்க்ளூடட் இன். ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறதுனா எக்ஸ்ட்ரா இது எல்லாமே இதில் இன்க்ளூடட் ஆகும். காஸ்ட் ப்ரைஸ் நம்ம வாங்கினதில் தான். ஓகேவா? தேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் நோ லாஸ். when no profit no loss னா என்னது? காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஒன்னே நமக்கு தெரியும். டிஸ்கவுண்ட் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் மார்க்கெட் ப்ரைஸ் டு கெட் செல்லிங் ப்ரைஸ். அதுதான் டிஸ்கவுண்ட் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸு மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
to write the examples. Please write in your classwork note examples 11 to example 14. Okay, thank you students.